Good afternoon, praise Lord. Welcome to this video. இவ்வளோ நேரம் நான் ஜெபித்து கொண்டு இருந்தேன். கர்த்தர் என்னோட சில காரியங்கள் சொல்லி கொடுத்தாரு. அதில் முக்கியமானது என்னென்னா இப்போ கர்த்தர் நிமித்தம் அங்கே இங்கே ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு, பணங்களை செலவு பண்ண வேண்டியிருக்கு, நேரங்களை செலவு பண்ண வேண்டியிருக்கு, கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கு. உலக பிரகாரமாக நான் என்னுடைய படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலையோ இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாவோ நான் கெரியரை தேர்ந்தெடுத்திருந்தால் கூட இப்படி தான் நான் பணங்களுக்காகவோ இல்லை பதவிக்காகவோ நான் அலைஞ்சிருப்பேன் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இதை கர்த்தர் என்னோட சொல்லி கொடுக்கறது. கர்த்தருக்காக நம்ம கஷ்டம் அடைகிறோம். அது ஆனால் நமக்கு ஞானங்களை தருது. எப்படின்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. கர்த்தர் தான் தெய்வம், நம்ம தெரியும், பாவம் செய்யாமல் யார் இருக்காங்க? பாவத்தை செய்கிறோம், பாவ இன்பங்களை சிற்றின்பங்களை அனுபவிச்சுட்டு கர்த்தர்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டுட வேண்டியது தானே அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போல்லாம். ஆனால் அது உண்மை இல்லை. ஏன்னா நான் பர்சனலாக அதை அனுபவிச்சிருக்கேன். பாவம் அப்படின்னு செய்ய ஆரம்பித்தா நம்முடைய இருதயம் கடினமாயிடுது. பாவத்தை நம்ம விரும்புகிறோம். ஒளியை பார்க்கிலும் இருளை அதிகமாக விரும்ப ஆரம்பிச்சிடுறோம். ஸோ ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்பினா ஆக்கினை தீர்ப்பு வருது. அதோட நம்ம பாவ மன்னிப்பு கேட்கறத நிறுத்திடுவோம். ஜப ஜீவியம் அல்ல ஸ்தோத்திரம் அல்ல நிறுத்திடுவோம். அதோட நீங்கள் போய் பாவ மன்னிப்பு கேட்டாலும் அதை கொடுக்கறதுக்கு கர்த்தர் அந்த ஆலயத்தில் இருக்கிறதில்ல. பாவ அருவருப்பு நிமித்தம் அவர் ஏற்கனவே வெளியேறி போயிட்டார். நீங்கள் கேட்கவும் மாட்டீங்க, பாவ மன்னிப்பு கொடுக்கறதுக்கும் அவர் அங்கே இல்லை. இது ஏற்கனவே அப்படி தான் இருக்குது.